ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஹாய். லாஸ்ட் வீடியோவில், அதாவது நான் என்னோடய யூடியூப் பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து எனக்கு பயங்கர ரெஸ்பான்ஸு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நானும் இப்போ தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். உங்களோட சப்போர்ட்டும் வந்து எனக்கு எப்பயுமே வேணும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, யூடியூப்காக வீடியோ எடுக்கிறதுக்காக நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சாதாரணமாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபோனில் ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டு கூட எங்ககிட்ட இருக்காது. அந்த ஸ்டாண்டு கூட இல்லாமல் அத்தையோ மாமாவையோ யாரையாவது தான் கேமரா பிடிக்க சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டு, ஒரு ஃபோனு அப்படின்னு வந்து ப்ராப்பராக போனது. ஃபஸ்ட்லாம் எங்ககிட்ட வந்து மைக்கே இருக்காது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கோசிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மைக் வந்து எங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த மைக்கை வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் ப்ராப்பராக ஒரு மைக்கு அப்படிங்கிற ஒன்றே நாங்கள் வாங்கினோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்னெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன வந்து வீடியோக்காக வாங்கின பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கினோம். அந்த ஸ்டாண்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நான் சொல்லிட்டேன், எங்ககிட்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கினோம். அந்த ஒரு ஸ்டாண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 200, 300 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாண்டு வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஃபோல்டபுள் டைப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. இது வந்து டிஜிடெக்கோட ஸ்டாண்டு. டிஜிடெக் இந்த ஸ்டாண்டோட பிராண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாமா? ஸோ இதை வந்து நம்ம இவ்வளோ பெருசாகவும் நம்ம விரிச்சுக்கலாம். இவ்வளோ ஹைட்டுக்கு, என்னோடய ஹைட்டுக்கு வந்து வருதா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இது வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஹைட்டுக்கு வரைக்கும் இது வந்து வருது. ஸோ இதை நம்ம வேணும்னா எவ்வளோ நாளும் ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் தான் நம்ம வந்து ஃபோன் வைக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து நம்மளால் ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்போ நமக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கூட, நம்ம அடிக்கடி ஊருக்கெலாம் போவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கூட இந்த ஸ்டாண்டு வந்து அப்படியே மடக்கி நம்ம பேக்கில், ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது இந்த ஸ்டாண்டு. ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். க்ரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே, என்ன மாதிரி ஸ்மால் க்ரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1200 சம்திங் வந்தது நாங்கள் வாங்கும்போது. இதை வந்து நான் இதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு அஃபிலியேட்டில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தோம். குட்டி ஸ்டாண்டு வந்து என்ன அப்படின்னா, என்னோடய பழைய ஸ்டாண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டாண்டு வந்து உடஞ்சி போச்சு. நாங்கள் அந்த ஸ்டாண்டு வந்து வாங்கும்போது ஒரு 200, 300 அந்த ப்ரைஸுக்கு தான் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டாண்டு வந்து உடஞ்சி போயிடுச்சு. அந்த ஸ்டாண்டு உடஞ்சி போனதுனால தற்காலிகமாக எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதை வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கியிருந்தேன். இது வந்து பெருசாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் இதோட ஹைட் வந்து ரொம்ப சின்னது தான், ரொம்ப ஸ்மால் சைஸு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200. இதுவுமே என்ன அப்படின்னா, நம்ம வந்து குக்கிங் வீடியோலாம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இருக்குது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ஸ்டாண்டுமே. ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப வெயிட்டு தாங்காது. கொஞ்சம் லைட் வெயிட் அந்த மாதிரி தான் தாங்குமா. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஹைட்டுக்கெலாம் இதை தூக்க முடியாது. ஸோ இதில் வந்து நம்பி ஃபோனை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியல. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200. இது ஆனால் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி கையில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குக்கிங் வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், பக்கத்துலேயே வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200, 300 சம்திங் வரும். ஸோ இதுவுமே இதே மாதிரி ஒரு டைப் தான், ஆனால் சின்ன சைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது, யூடியூப்காக இன்வெஸ்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து
சிம்பிளான மைக்கு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்கு வந்து சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மைக்கை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மைக்கை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மைக்கும் ரிப்பேராக போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு மைக்கு இல்லாமல் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோஸு. அதுக்கப்புறம் மைக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து பயங்கர சத்தமாக இருக்கும். வீட்டுக்கு வெளியெல்லாம் வந்து ரோடு. அப்போ வந்து பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த பசங்களையும் போய் விளாடாதீங்க, நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ மைக் வந்து ரொம்பவே மஸ்ட்டாக தேவைப்பட்டது எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஆன்லைனில் பயங்கரமாக தேடி 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 அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி எனக்கு கிடச்ச ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஹோலிலேண்டோட மைக்கு. ஹோலிலேண்டில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே நாங்கள் பார்க்கும்போது 10,000 11,000 கிட்டே இருந்துச்சு. ரொம்ப தேடி தேடி இது பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்போ தான் இந்த லார்க் A1 ஹோலிலேண்ட் லார்க் A1 அப்படின்ற மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000. நாங்கள் வாங்கும்போது 5,200 300 கிட்டே இருந்தது. அவ்வளோ ப்ரைஸுக்கு நாங்கள் வாங்கினோம். ஹோலிலேண்ட் ஷோரூம்க்கே போயிட்டு இந்த மைக்கை பற்றி விசாரிச்சுருந்தோம். இன்னும் வந்து இங்கே ஸ்டாக்லாம் வரல, ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிள். நாங்கள் வாங்கும்போது இன்ஃபேக்ட் அமேசானில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வாங்கும்போது அமேசானில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷோரூமில் இருக்கிறவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோரில் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கின மைக்கு தான் வந்து இந்த ஹோலிலேண்ட் லார்க் A1. இதோட ப்ரைஸ் வந்து 5,200 300 கிட்ட வந்தது. இதையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு அஃபிலியேட்டில் வந்து டேக் பண்ணுறேன். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது 2,000 3,000 அந்த மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக மைக் வாங்கியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோலிலேண்ட் லார்க் A1ல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹோலிலேண்டு எப்படி M2 அதெல்லாம் இதாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இதில் ஒர்த்தாக இருக்குது. ஸோ எந்த நாய்ஸுமே கேட்காது, நாய்ஸ் ரிடக்ஷன் எல்லாமே இருக்குது இதில். ஸோ அதனால் இந்த மைக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதில் நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பண்ண பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இது வரைக்கும் வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கோம், நம்ம கெப்பாசிட்டிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் பண்ண ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனு. ஸோ ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபோன், OnePlus ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,000. அது வந்து என் பர்த்டேக்கு வந்து ஹஸ்பண்ட் கிஃப்ட் கொடுத்த ஒரு ஃபோனு. அந்த ஃபோனை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதில் வந்து அவ்வளோவா கிளாரிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும், ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். பட் ரொம்ப அதிலே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு மேலே அது ஹேங் ஆக ஆரம்பித்ததும் என்னால் ப்ராப்பராக அதில் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ வீடியோஸ் எடுக்க முடியல அப்படின்னதும் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து ஹஸ்பண்ட் சொன்னார், சரி நம்ம ஃபோன் வாங்கிடலாம், யூடியூப்காக நம்ம ஃபோன் வாங்கிடலாம், எப்படின்னாலும் ஃபோன் வாங்குறது தான், கண்டிப்பாக யூடியூப்காக நம்ம ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். அப்போது வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த ஃபோனே வந்து 30,000 ப்ரைஸு. இதுக்கு மேலே ஒரு 40,000 50,000ல் அவர் சொன்னார் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கெப்பாசிட்டிக்கு அவ்வளோதான் நம்ம முடியும், ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடன் அடைக்க முடியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பட்ஜெட்டில் வந்து நாங்கள் ஃபோன் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், நம்ம ஏன் வந்து ஐஃபோனே வாங்கிடக்கூடாது, நம்ம செகண்ட் ஹேண்டில் ஒரு ஐஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ நானும் யோசித்தேன், செகண்ட் ஹேண்டில் ஐஃபோன்னாலும் சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போதைக்கு ஐஃபோன்லாம் வேணாம்ப்பா, நம்ம நார்மல் ஃபோனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரே டைம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோனே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் ஹேண்டில் தான் ஆக்சுவலாக தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எதார்த்தமாக ஒரு ஷோரூமில் போய் விசாரிக்க போகும்போது தான் வந்து அப்படி இப்படி டிஸ்கவுண்ட்டு அது இதுன்னு பண்ணி வந்து கரெக்டாக வந்து 60,000 அந்த ப்ரைஸ் வந்துச்சு. 63 ஆர் சம்திங் 60 அந்த ப்ரைஸ் வந்தது. நான் வாங்கின ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 தான் வாங்கியிருந்தேன். ஸ்டோரேஜ் வந்து ஆனால் ரொம்ப கம்மி, 128 GB தான் வந்து இதோட ஸ்டோரேஜு. இது கண்டிப்பாக வந்து எனக்கு பத்தவே இல்லை 128. எப்பயுமே வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிரும். மேக்ஸிமம் எடுக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாத்தையுமே அடிக்கடி வந்து டெலீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வந்து ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான ஸ்டோரேஜில் வாங்குங்க, அதுதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியான ஸ்டோரேஜில் பார்த்துட்டு அது கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு நல்லபடியாக வரணும்னு நானும் விஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.